தை மாதத்தின் சிறப்புகள் பற்றி சொல்ற கேளுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணமே இந்த மாதத்தின் தனிச்சிறப்பு தான் ஒன்று. சூரியன் மகர ராசிக்கு நுழைவு, தை மாதம் ஆரம்பம், மகர சங்கராந்தி. சூரியன் வடக்கு நோக்கி பயணம் ஆரம்பிக்கிற காலம், இதை உத்தராயணம் என்பார்கள். ஆன்மீக ரீதியா ரொம்ப புனிதமான காலம். 2. அறுவடை மகிழ்ச்சி. விவசாயிகளுக்கு தை மாதம் ரொம்ப முக்கியம். அறுவடை முடிஞ்சு சந்தோஷம், திருவிழா, கொண்டாட்டம் நிறைந்த மாதம். 3. பொங்கல் திருநாள் போகி பழையதை விட்டு புதியதை வரவேற்பது. தைப்பொங்கல் சூரியனுக்கு நன்றி. மாட்டுப் பொங்கல் உழவுக்கு உதவும், மாடுகளுக்கு மரியாதை காணும் பொங்கல். உறவுகள், சுற்றுலா, சந்திப்பு. 4வது தான தர்மங்களுக்கு சிறந்த காலம். தை மாதத்தில் செய்யப்படும் தானம், தர்மம், விரதம் பலன் தரும் என்பார்கள். 5வது திருமணம் மற்றும் புதிய தொடக்கங்கள். தை மாதத்தில் திருமணம், புதிய தொழில் வீடு புகுதல் ரொம்ப நல்ல பலன் தரும் என்பதால் தை திருமணம் சிறப்பு. 6. ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் மாதம். புனித நதிகளில் நீராடல், கோவில் வழிபாடு, ஜபம் தியானம் செய்ய ஏற்ற காலம். 7. நம்பிக்கை மற்றும் புதிய பாதை. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவதே இந்த மாதம் புதிய நம்பிக்கை, புதிய வாய்ப்பு கொண்டு வரும்.